நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய பழமையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சாரிக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, 2 நாளில் ஜூன் 2 குரு பயிற்சி ஆகிற ஒரு பயிற்சி அருமையான பயிற்சியாக மேஷ ராசிக்கு அமைகிறது. என்ன அது அருமையான பயிற்சி எப்படி ஆகுது அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு ஜாதகரோட தொழில், ஒரு ஜாதகரோட அந்தஸ்து, ஒரு ஜாதகரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப் என்பதை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஃபண்டிங், பணம் வசதியில் கொஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணம் மூலமாக சில ஆதாயங்கள் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், சில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் க்ரோத் நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4ஆம் இடத்து உச்ச குரு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகுது. நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஸ்ட்ரைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாமா, தொழிலில் யாரையோ ஒய்ஃப் மூலமாகவோ அல்லது ஒய்ஃபாக இருந்தால் கணவர் மூலமாகவோ அல்லது மற்ற நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பங்குதாரர் மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் பாருங்க, வேலையை விட்டுட்டு நம்ம ஏதோ ஓன் தொழில் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கு. அல்லது இருக்கக்கூடிய வேலை, இருக்கக்கூடிய தொழிலையே இன்னும் பிரசித்தமாகி, இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி, இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸும் விஷயங்களும் அதிகமாக ஆகிற மாதிரி அமைப்புகளும் இருக்கு. எப்பவுமே 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பது இது மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசியின்குள்ளேயே இருக்கிறார் ஜூன் மாதம் முழுவதும். 22 ஜூனோட கடைசி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ ராசநாதன் ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல பலம் தான். நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாயின் சஞ்சாரம். மேஷத்திலேயே பெரும்பாலான நாட்கள் ஜூன் மாதம் இருக்கிறது கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சில கோபதாபங்கள் வரலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிற கோபகாரகன் ஆகிய ஒரு ரெட் ஹாட் பிளானட் ராசிக்குள்ளேயே இருந்து எந்த ஒரு சுப பார்வை பெறாமல் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இரிட்டேட் ஆகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன், அதே மாதிரி புதன், இது எல்லாமே 3ஆம் இடத்திலே நீடித்திருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாரும் வாருங்க ஒரு ஜூன் மிடில் உங்களுக்கு மாறுறாங்க. ஸோ என்ன மாறுறாங்க, 3ஆம் இடத்துக்கு சூரியனும் மாறும் பொழுது சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ 4ஆம் இடங்கிறது போய் குருவோட சேரும் பொழுது இன்னுமே இடம் சார்ந்த பொருள்கள், வீடு, வண்டி, வாகனம், தொழில் மேன்மை, அது மாதிரி விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஆடம்பர விஷயத்துக்காகவோ ஒரு தொழில் முனைப்புக்காகவோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். சம்டைம்ஸ் ஒரு ஆர்சி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புதிய டொமைனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், நான் இதுதான் பண்ணுறேன், திஸ் இஸ் மை பொசிஷன், திஸ் இஸ் மை பிஸ்னஸ்ங்கிற அடுத்தவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு வேணுங்கிற வசதிக்காக வேணுங்கிற ஒரு பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு அற்புதமான ஒரு
மனநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வரவு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2026 வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி பலன்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு கொடுக்குறார். அவரோட சேரும் சுக்கிரன், அவரோட சேரும் புதன், இது எல்லாமே நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. மாணவர்கள் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து நல்லா தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மெமரி பவர் கொஞ்சம் ஷார்ப் ஆகிற அமைப்பு, இது எல்லாமே புதன் சுக்கிரனோட சேர்வதனாலையும் புதன் உச்ச குருவோட சேர்வதனாலையும் உங்களுக்கு வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு அமைப்பு போய் நல்லா படிக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை புதன் கொடுப்பதனால மேஷராசிக்காரர்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சுக்கிரன் குருவோட சேர்றதுனால கொஞ்சம் ரெகக்னிஷன், சில லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. ஸோ சூரியனோட சஞ்சாரம், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால இதுவரை கடந்த 2025 மனசுக்குள்ளே போட்டு எதை நாம் வந்து யோசித்து கொண்டிருந்தோமோ அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, அதாவது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்றதான, நமக்கு பிடித்த ஒரு விஷயங்கள், வேலை, தொழில், என்ன நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சில செயல்பாடுகளை இறங்கி முயற்சி எடுத்து இது நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேஷன் ஃபார் ஒர்க், passion for business, passion for consulting, passion for some contribution to earn a name, fame, money for oneself. அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சில விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு முனைப்போட, பேஷனோட இறங்கும் தருவாயாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குரு பெயர்ச்சி உச்ச குருவாக கடகத்திலிருந்து 4ஆம் வீட்டுக்கு மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருந்து சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரியான வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறது, எது மாதிரி திசையில் நமக்கு வாழ்க்கை, நம்ம பயணங்கள், நம்ம திட்டங்கள், நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறதை துல்லியமாக இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் ஜூன் 2026 இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஜூன் 2ஆம் தேதியே வந்து குரு பயிற்சி ஆகிறார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிற குரு பயிற்சி கரெக்டாக அந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே, மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு குரு மாறுறார். எங்கிருந்து மாறுறார்? ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அவருடைய 5ஆம் பார்வை வந்து 7ஆம் இடத்தில் விழுகிறார். அவருடைய 7ஆம் பார்வை 9, 11. ஸோ 7, 9, 11 விழுகிற அந்த உச்ச குருவின் திருஷ்டி, அந்த பார்வை அருமையான ஒரு பார்வை. ஸோ அதே மாதிரி இதுவரை 8ஆம் வீட்டுக்கே குரு கனெக்ட் பண்ணி நிறைய மன உளைச்சல், மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டு இருந்த அந்த குருவின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பை இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போ லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 இயராக நம்ம வந்து எந்த ஒரு செயல்பாடும் நம்மளால் செய்ய முடியல, மாதிரியா ஒரு ட்ராப்குள்ளே மாட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு அமைப்புக்குள்ளே போகிற மாதிரி, ஒரு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்,
வெளி உலகத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட விஷயத்தில் ஒன்று அதிகமாக நம்ம வந்து போகிறோம். அதிகமாக நம்ம சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆக போகுது. நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், மற்ற கோர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகுது. நிறையா பழக்கங்கள், நிறையா அந்த கெட் டுகெதர்கள், நிறையா அந்த சந்தர்ப்பங்கள்லாம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி இருக்குது. நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே வந்து 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணம் ஆகவில்லை, தடைகள் வந்து கொண்டிருக்கிறது, சுப விஷயங்கள் தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருந்து குரு பலனை கொடுக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பூர்வீகம் விஷயம், அப்பா விஷயங்கள், அப்பாவோட அப்பா, தாத்தா, பாட்டனார் விஷயத்தின் மூலமாக சில பூர்வீகத்தில் நாங்கள் சிலதெல்லாம் எதிர்பார்க்குறோம், சில ப்ராப்பர்ட்டிஸு, சில சொத்துக்கள், சில நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் சாதகமாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தாடைய மீனம் அவரோட வீட்டையே குரு பார்க்கறதுனால சில நல்ல லாபங்கள், நல்ல மனசை குதூகலப்படுத்தக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பேரு விஷயமா இருக்கட்டும், நடக்காத திருமணம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நடந்தேறதாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் குதூகலம் அதிகமாகிற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவாக பண வரவு, பொருள் வரவு, வண்டி வாகன வரவு, வீடு லேண்டு, அது மாதிரி விஷயங்கள் வாங்குறது, உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க, சுக்கிரனோட வீட்டிலேயே ராசிக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனோட சஞ்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. ராசி அதிபதியே எந்த விதத்திலும் செவ்வாயால் பாதிக்கப்படாமல், சனியால் பாதிக்கப்படாமல், புதன் குருவால் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணங்கள் பல நாட்கள் இருக்கிறதுனால நல்லாவே மனசு சந்தோஷமாகவும், நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக சில விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் போய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்குது. திடீர்னு சில பிரேக் த்ரூஸ் வருது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெகக்னிஷன், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இதெல்லாமே நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியனோட பெயர்ச்சி, புதனோட பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்குதுங்க. லேட்டர் இந்த மந்த்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே வரும் பொழுது சில கோபதாபங்கள், சில டென்ஷன், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குமே ஒழிய ஓவராலாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து இப்போ தான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸாக, அதாவது வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு சஞ்சலங்கள் குறைந்து ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் இருந்தாலும் சரி, உடல்நல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்குது. நம்மளுடைய 6 மாதம் 8 மாதம் ஒரு ஒரு மன இறுக்கத்தை போக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் வந்து சனி 11 இருக்க, ராகு 10 இருக்க, 4 கேது இருக்க, இது மாதிரி இந்த புதன் சுக்கிரன் அது மாதிரி கிரகங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அந்த குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா நல்ல தாக்கத்தை கொடுக்கறதுனால சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று நாம் தெரிஞ்சு கொள்ளலாம்.